39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 10 பேர் குழந்தைகள், 16 பேர் பெண்கள், மீதமுள்ளவர்கள் ஆண்கள். 8:30 மணிக்கு வரணும் நாமக்கலுக்கு விஜய். அவர் 8:30 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புனார். ஏன் லேட்டு? என்ன வீட்டில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, ஒய்ஃபோட பிரச்சனையா, இல்லை பையன் கூட பிரச்சனையா, இல்லை உங்கள் அப்பா சீரியஸாக இருக்காரா, அம்மா சீரியஸாக இருக்காங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா? எதுக்கு லேட்டாக வரணும்? ஷூட்டிங்கா? அப்படி லேட்டாக வருவார்னா ஏன் 8:30க்கு வரேன்னு சொல்லணும்? இந்த டைம் தளபதிக்கு 2 பேர்த்து வீட்டுக்கு தளபதிக்கு தான் இது பேர் வைக்கிறேன். என் பையனுக்கிட்ட பேர் வைக்கல, தளபதியாக பேர் வைக்கணும். எப்படி பெண்களை விடலாம், எப்படி குழந்தைகளை விடலாம்? கொடுத்தீங்களா 10 கட்டளை, யார் மதிச்சா? அதுக்கு யார் பொறுப்பு, யார் கேட்கணும்? எதுக்கு வரீங்க? உங்களுக்கு எதுக்கு கட்சி? 9 மாதத்து குழந்தைங்க அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. குழந்தையா நாங்கள்லாம் சத்தம் போட்ட இப்படி நிற்காத அப்படின்னு, உங்களுக்கு என்ன வேலையை பாருன்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? என்னம்மா பண்ணுங்க அப்படின்னு. 1 வயசு குழந்தை செத்து இருக்குது. 1 வயசு குழந்தை, ஒருத்தன் குழந்தைய தூக்கின்னு நான் இப்போ இவன் தளபதி கிட்ட தான் பேர் வச்சுப்பேன்னு நின்றுக்கிறான். 1 வயசு குழந்தைய கூட்டத்தில் எடுத்துன்னு வரான். எப்படியா கூட்டத்தில் எடுத்துன்னு வரீங்க? யாரையா நீங்களா? சின்ன வயசுல தலையோட வெறியன் தலை, நான் தளபதியோட வெறிய. நீங்கள் வேற இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க, தளபதி வசூல் உசுரே கொடுப்பேன். லூசாடா நீ? ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. குளத்துல பக்கத்துல இருந்து வரோம். காலையில 5 மணிக்கு இருந்து கிளம்பி பைக்ல கரூரும் போவோம். கண்டிப்பா அன்னை வண்டி பின்னாடியே போவோம். 2-3 குழந்தைகளை கூட இந்த இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நிலையில் விஜயுடைய பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த ஒரு இருசக்கர வாகனம் சாலையின் ஓரத்தில் ஒரு பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த குழந்தைக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸை மறித்து ஆம்புலன்ஸில் ஏற்றி குழந்தை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. லேசான காயத்துடன் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு கரூருக்கு பேசணும், 7 மணிக்கு பேசுறது. ஏன் லேட்டாக வரணும்? ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டா 8:30 மணிக்கு கூட்டம் வராது, 12 மணிக்கு கூட்டம் வராது. கூட்டத்தை வர வச்சு வெயிட் பண்ண வச்சு 7 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு சாப்பிட முடியாமல் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. 7 மணி நேரம் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. யார் காரணம்? நவரவே முடியல என்னால். இங்கிட்டு நவர முடியல, இங்கிட்டு நவர முடியல. எனக்கு மயக்கமாக வருது, என்னால் நிற்க முடியல. என்னை விட்டுருங்க, தொண்டையெல்லாம் வறண்டு போகுது, எனக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. நான் செத்துருவேன், இதுக்குள்ளே நின்னாலும் செத்துருவேன். யாரையும் பார்க்கல, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு விடவே இல்லை. அப்புறமேல் வந்துட்டாருன்னு விஜய் மேலே நின்று பேசுவார். அந்த காரு போச்சு. அப்புறம் பின்னாடியே ஒரு கருப்பு கலரு அந்த காரு போச்சு. அவ்வளோதான் தெரியும். போட்டு நறுக்குன்னு எல்லாம் தள்ளி மூச்சே விட முடியல. அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேன். விஜய் காரணமே இல்லையா? அவரோட பிரச்சாரம் தானே, அவர் கட்சி பிரச்சாரம் தானே. கட்சியில் பொறுப்பாளர்களே இல்லையா? அந்த மாவட்டத்தில், மண்டலத்தில், தெருவில், ஊரில். எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பாக்குறது தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். யார் பொறுப்பு? யார் ஆர்கனைஸ் பண்ணோம்? குழந்தை எப்படி வராங்க? யார் பொறுப்பு? அவங்க தானே பார்க்கணும். கட்சி மீட்டிங் தானே இது, கட்சிக்காக தானே வர்றாரு. இவர் வரலன்னு யார் ஆகுதா? ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செத்தாங்கல்ல, எங்க போயிட்டாரு? தனி ஃபிளைட் வச்சு சென்னை போயிட்டாரு. இப்போ போய் வீட்டில் போய் ஏசி ரூம்ல படுத்துப்பாரு. தனி ஃபிளைட் வச்சு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே. அவங்க கட்சிக்காரன் தானே செத்துருக்கான். உங்களை பார்க்க வந்தானே செத்துருக்கான். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு சரிங்களா. இதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த வழியில கட்சிக்காரங்க துண்டை போட்டுட்டு அடிச்சு அண்ணன் வாயை உடைச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை நடந்துச்சு? மொத ஒரு அக்காவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருச்சு. அந்த அக்காவுக்கு என் பனியனை கழட்டி கொடுத்துட்டு நான் உயிர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அது ஒருத்தர் எவனு தெரியல. வண்டி சாவி பிடிச்சிட்டு இங்க பாருங்க அடிச்சு போட்டானுங்க. என்னையா அடிச்சுங்க பாருங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.
7 மணிலேருந்து ஆடுறாங்க, சாயங்காலம் 7 மணி. ஒரு தண்ணி கூட கொடுக்கல யாருக்குமே. அவன் தண்ணியை போட்டுக்கிட்டு நம்ம அதிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானுங்க. இங்கே பூட்டி வச்சதை கேட்ட தாண்டிட்டு வந்துட்டானுங்க. தண்ணிங்கிறானுங்க. அப்போ நாங்கள் பைப்பு நீக்கி விட்டோம், குடிங்க அப்படின்னு. இந்த விரல் தானே வெளியிலேயே விடலப்பா. ஆமாம், போகக்கூடாது, இருங்க அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. என்னால் முடியல, நான் வெளியில் போகிறேன், நீங்கள் இதுக்குள்ளே தான் நான் செத்து போயிடுவேன், நான் வந்தது தப்பு, நான் போகிறேன், இருங்கம்மா என்னால் முடியலைங்கய்யா. கீழே விழுந்துட்டேன், அவ்வளோதான், நான் முடிஞ்சுட்டேன்னு நினச்சிட்டேன். அவ்வளோதான், நான் படைக்க மாட்டேன், எல்லாம் மேலே கிடக்குது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? விஜய்க்கு பின்னாடி இப்படி இந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தோம். எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. சரிங்களா, 10 பேர். ஒரு அக்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் கீழே கிடந்தாங்க. என் பனியனை கழட்டி கொடுத்து நான் தான் கழட்டி கொடுத்து அந்த அக்காவுக்கு மாட்டி விட்டு அந்த அக்காவை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் முத நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன். சரிங்களா, அது போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரேன், சட்டை எங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. திருச்சியில வந்து பத்திரிகையாளர்கள் வந்து உன்னை மறிச்சு வந்து கேக்குறாங்க, இவ்வளவு பேர் உயிரிழந்துட்டாங்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு. நீடு கூட ஒரு இரங்கல் தெரிவிக்க கூட துப்பு இல்ல. திருச்சிக்கு வந்துட்டு அடுத்து நேரா பனையூருக்கு வந்து உன் பங்கர்ல வந்து படுத்துற. ஏய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தும் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி, அரசாங்கத்தை நம்பி, காவல்துறையை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அதே காலையிலே இன்றைக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை. பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது. விலை மதிக்க முடியாது, நாம் உயிரை இழந்திருக்கின்றோம். இதுவரை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது. மகாமகத்திற்கு ஜெயலலிதா குளிக்க போனார். அப்ப வந்து ஒரு 60 பேர் இதே மாதிரி கூட்ட நெரிசலில் செத்து போனாங்க. சசிகலாவும் ஜெயலலிதாவும் போய் கும்பகோணத்தில் அந்த துயரம் வந்து நடந்தது. அதுக்கு பிறகு கும்பகோணத்தில் ஒரு பள்ளியில் நடந்த தீ விபத்து, அதுல வந்து மாணவர்கள் கருகி செத்து போனாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், அதுலதான் வந்து இந்த மாதிரியான மரணம் வந்து நடந்தது. அதற்கு பிறகு மிக கொடூரமான முறையில் இந்த 39 பேர், கிட்டத்தட்ட 81 பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இரவு 1 மணி இந்த நிலவரப்படி 39 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க. சும்மா இருந்த ஆடியன்ஸை உசுப்பேத்தி விட்டு இவர் கேரவன்ல ஏறிட்டாரு. அவர் கேரவன்ல இருந்து இறங்கி வராரு. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அவர் பக்கத்துல யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு கை காமிக்கிறாப்புல. அந்த நடுவில் அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. ஆடியன்ஸ் யாரும் வரவில்லை. கை காமிச்சிட்டு இப்படி வந்துட்டாரு.
அந்த வேலியை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க எல்லாருமே. இவரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம். நாங்கள் கேரவன் எடுத்துமே விட்டோம். எல்லாம் கேரவன் வந்துட்டாங்க. கேரவன் வந்துட்டு ஃபோட்டோ 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 கேட்குறாங்க. இவர் என்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டு யாரையும் அனுப்பாத சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே சார். இறங்கும்போது சொல்கிறாரு, பாத்தியா நம்மளோட கெத்து. அது இவரே பிளான் பண்ணி, புரியுதுங்களா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நடந்த ஒரு விபத்து தான் அது திட்டமிட்டு யாரும் செய்யறது இல்லைல்ல, எதிர்பாராம நடந்த விபத்து. அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் இருக்கு, வலி இருக்கு. அதுக்காக நான் வருந்துறேன். அது எதிர்பாராத, இதை விட நம்மளை விட அதிகமான மனவேதனையை தம்பி விஜய் பெறுவாரு. அந்த கட்சியில் இருந்தவங்க வருவாங்க. இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். அவங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு என்னுடைய ஆறுதல். இறந்து போன இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறேன். அப்ப இது போல இது தவிர்க்க முடியாத ஒரு விபத்து, அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும்